வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரே ஒரு பொட்டேட்டோ ஸ்டஃபிங் வச்சு 3 விதமான டிஃபன் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போறோம். சரி வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதுல கொஞ்சமா கடுகு சேர்த்திக்கலாம், கொஞ்சமா உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கோங்க, கொஞ்சமா கடலை பருப்பு, எல்லாமே கால் டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். கடுகு பொரிஞ்சிச்சு பாருங்க, கடலை பருப்பு உளுத்தம் பருப்பும் செவந்துச்சு. இப்போ நான் வெங்காயம் ஒரு வெங்காயம் மாதிரி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் நல்லா ஃபைனா சாப் பண்ணிருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை, பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிடுங்க. பச்சை மிளகாவை முடிஞ்ச அளவுக்கு சன்னமா நறுக்கிக்கோங்க, அப்பனா உங்களுக்கு வாய்க்கு வந்தாலும் அந்த காரம் தெரியாது, அதுக்காக இதை வதக்கி வைக்கலாம். இப்போ வெங்காயம் வந்துட்டு ஓரளவுக்கு வதங்கிட்டு இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுதையும் இதோட சேர்த்தி வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நான் ஒரு தக்காளியே இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணிச்சிட்டேன், அதையும் சேர்த்துடுங்க. இந்த தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமேட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துனதுக்கு அப்புறம் மீதி உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க, கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி. இந்த மசாலா எல்லாம் பச்சை வாசனை போகணும்ல, அதுக்காக. தக்காளி மசாலா எல்லாமும் பச்சை வாசனை போயிடுச்சு, தக்காளி ஓரளவுக்கு சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு தோல் எடுத்துட்டு மேஷ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு இதுல சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கொஞ்சமா உப்பு சேர்த்திருக்கோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு இந்த மசாலாவோட மிங்கில் ஆகணும்ல, அதுக்காக. கூடவே நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம உருளைக்கிழங்கு மசாலாவை. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. இப்போ ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கோங்க. இதுல வந்து நான் நல்லெண்ணெய் தடவி வச்சிருக்கேன், இட்லி ஒட்டாம வர்றதுக்காக. இப்போ இட்லி மாவு, நம்மளோட ரெகுலர் இட்லி மாவு, அதை எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமா. இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த மசாலா வந்துட்டு நான் இந்த மாதிரி உருட்டி வச்சிருக்கேன். இப்போ என்ன செய்யலாம்னா, இப்போ இதுல மாவு ஊற்றிக்கலாம். முதல்ல கொஞ்சமா ஊற்றிக்கோங்க, பாதி குழி மட்டும் ஃபில் பண்ற அளவுக்கு. குக்கர் இட்லிங்கிறதுனால நான் உங்களுக்கு சின்ன சின்ன இட்லியா தான் ஊற்ற முடியும். இல்லை, நீங்க வந்து துணி போட்டு ஊற்றுற மாதிரி இருந்தா கொஞ்சம் பெரிய இட்லியாவே ஊற்றலாம். பாதி அளவுக்கு ஃபில் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்யலாம்னா, முறுக்கி வச்சிருக்கோம்ல இந்த உருளைக்கிழங்கு மசாலா, இதை லைட்டா ஃபிளாட் பண்ணிட்டு இதுல சென்டர்ல வச்சிருங்க. அதே மாதிரி எல்லா இட்லிலையும் வச்சுக்கோங்க. நல்லா இதுக்கு மேலேயும் நம்ம வந்துட்டு மாவு போட்டு இதை க்ளோஸ் பண்ண போறோம். ஒரு பாத்திரத்துல தண்ணி சுட வச்சிருக்கேன். இப்ப இதுக்குள்ள நம்ம இந்த இட்லி தட்டத்தை வச்சிடலாம். இதை மூடி போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு, நான் அடுப்பு ஆஃப் பண்றேன். இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் இட்லி வெந்திருக்காங்க. வெந்துருச்சு நம்மளோட இட்லி. சூப்பரா நம்மளோட இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு இட்லியை நம்ம வெட்டி பார்க்கலாம் உள்ள ஸ்டஃபிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்க, செம சூப்பரா நம்மளோட ஸ்டஃபிங்கோட இட்லி செம்மையா சாஃப்டா சூப்பரா ரெடி ஆயிருக்குது. இப்போ தோசை தவா அடுப்புல வச்சிருக்கேன். இப்போ இதுல வந்துட்டு நம்ம தோசை மாவு எடுத்திருக்கேன் ஒரு கரண்டி. இப்போ தோசை ஊத்திக்கலாம். சன்னமா தேய்ச்சி ஊத்திக்கோங்க. மேல எண்ணெயோ நெய்யோ இல்லைன்னா பட்டர் எது வேணா உங்களுக்கு ஊத்திக்கலாம். இதை கொஞ்ச நேரம் நம்ம மூடி வைக்கலாம். ஒரு நிமிஷம் மூடி வேகட்டும். ஒரு நிமிஷம் ஆச்சு, நம்ம ஓபன் பண்ணலாம். இப்போ இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த மசாலா இருக்குல்ல, இந்த மசாலாவை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை சென்டர்ல வச்சு அப்படியே மடிக்கலாம், இல்ல ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணியும் மடிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த தோசையை அப்படியே மடிச்சிடலாம். பாருங்க, நம்மளோட சூப்பரான மசாலா தோசை இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸ்டஃப்ட் பண்ணிடுறதுக்கு வந்துட்டு நம்ம நார்மலா நம்ம இட்லி தோசைக்கு யூஸ் பண்ற மாவு தான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி மாவு எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம செஞ்ச ஸ்டஃபிங்கை வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்க ஒரு பணியாரக்கல் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்து நம்ம கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம்.
கல் சூடாயிடுச்சு. இப்போ இதுல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க மாவுல பாதி அளவு மட்டும் நம்ம கொஞ்சமா மாவு விட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட். இப்போ நம்ம உருட்டி வச்சிருக்கோம்ல இந்த ஸ்டஃபிங்கை வந்து நம்ம இதுக்குள்ள வைக்க போறோம். இந்த மாதிரி இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம வந்து கொஞ்சமா மாவு விட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டஃபிங் மேல தெரியாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் விடுங்க. இப்போ இந்த பணியாரத்தை வந்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் வெந்திருக்கு. மூடி போட்டு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம டர்ன் பண்ணி போடலாம் அந்த பணியாரத்தை. இந்த சைடும் நல்லா இப்போ கீழ்ப்பகுதியும் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம எடுத்துடலாம் அந்த பணியாரத்தை. பாருங்க நம்மளோட செம்ம சூப்பரான ஸ்டஃப்டு பணியாரம் இப்போ ரெடி ஆயிடுச்சு.